அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பல வகையில் தங்களுக்கு பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் தேவையில்லாத அவமானங்களையும் அவப்பெயரையும் வீண் பழிய கூட வீண் சுமைகளை கூட நீங்கள் சுமக்க வேண்டியதாகவே இருக்கும். அப்படின்றதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடக்கிறது. அதை தொடர்ந்து சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி, சுக்கிர பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, இப்படி நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுக்கு பார்க்கும் பொழுது அதிலும் பார்த்தீங்கன்னா 75% பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமற்ற நிலையையும் 25% சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தவிருக்கிறது. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா உங்களுக்கு இந்த நேரம் நல்லதாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்தா தேவையில்லாத பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடையாதுங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தவறே செய்யாமல் நீங்கள் குற்றச்சாட்டப்படலாம். தேவையே இல்லாமல் நீங்கள் அவமானப்படவும் நேரலாம். யாருக்காகவோ எதுவோ நடக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் பழியை சுமக்க நேரிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் இருந்தாலும் கூட உங்களை தேவையே இல்லாமல் வம்புக்கு இழுக்க 4 பேர் உங்களை சுற்றி வருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஒரு பிரச்சனை ஆகுது ஒரு இடத்துல அப்படின்னும் போது அதில் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, நீ வா அப்படின்னு யாராவது கூப்பிடுறாங்க, இல்லை பஞ்சாயத்து பண்ணணும், நீ ஏதாவது கருத்து சொல்லு, ஆலோசனைகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆலோசனைகளையோ கருத்துக்களையோ பதிவு பண்ணும்போது அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வினையா முடியும். இதுவே உங்களுக்கு அவப்பெயரையும் அவமானங்களையும் தேடித்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. யாருடைய பிரச்சனையிலையும் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த திருப்பங்கள் ஓரளவுக்கு நன்மையை ஒரு புறம் ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கெட்டது நிச்சயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக இருக்க பாருங்கள். எது நடக்கலை அப்படின்றத தாண்டி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நல்லது நடந்தாலும் சரி இல்லை கெடுதல் நடந்தாலும் சரி அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த காலத்தில் ஒரு விதமான குழப்பத்திலேயே நீங்கள் இருப்பீங்க. தேவையே இல்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், மனப்பதட்டம் போன்றவை உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்க. தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உறவுகளில் திறந்த மனதுடன் பேசுறது ஒரு விதத்தில் நன்மையை ஏற்படுத்தினாலும் அதுவே கூட உங்களுக்கு பாதகமாகவே அமையும். அதனால் யார்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் சிறிய குழப்பங்களையும் கலகலப்பையும் நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் அந்த குழப்பத்தின் பின்னால் பெரிய வாய்ப்பு மறைந்திருப்பதையும் கவனிச்சு பாருங்க. சற்று அமைதியாக சிந்தித்து முடிவு செஞ்சீங்க அப்படின்னா புதிய பாதைகள் தங்களுக்கு திறக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஆவண பிரச்சனைகள் வந்தாலும் அவை விரைவில் தீரவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் உங்களுடைய உணர்ச்சி பூர்வ
தன்மை காதல் உறவில் சிறு பொறாமையை வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் திறந்த மனதுடன் உங்களுடைய காதல் துணையுடன் நீங்கள் பேசினா உங்களுடைய உறவு மேலும் வலுப்பட ஆரம்பிக்கும். புரிதல், நம்பிக்கை இது வந்து உங்களுடைய உறவை வலுப்படுத்தும், உறுதியாக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த காலத்தில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. அலட்சியமான உணவு பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்க. செரிமான பிரச்சனை, பல்வலி போன்றவை வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எளிதான உணவு, நல்ல உறக்கம் ஆகியவை உடலை வந்து சமநிலையாடு பாதுகாக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் இதெல்லாம் வந்து கவனிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல வந்து சிக்கல்களையோ குழப்பங்களையோ இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகளையோ வந்து நீங்கள் எதிர்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே திட்டமிடுங்க, நிதானமாக செயல்படுங்க. நிதானம், பொறுமை அப்படிங்கிறது பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை வந்து உருவாக்கும். அப்படிங்கிறத வந்து நினைவில் வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்பு ஒரு புறம் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் செல்லக்கூடிய விஷயங்களில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால எதற்கும் கொஞ்சம் வந்து அதற்கும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து சில அந்நியர்களால், அதாவது மூன்றாவது மனிதர்களால் வந்து சில பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வந்து ஏதேனும் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அது சரியாகிடும். மூன்றாவது நபர்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட அனுமதிச்சிங்க அப்படின்னா அது பூதாகரமாக வெடிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூன்றாவது நபரை எக்காரணத்தை கொண்டு நம்ப வேண்டாம். உங்களுடைய குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் அவங்கள அனுமதிக்காதீங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் மூக்க நுழைக்க வேண்டாம். அதே மாதிரி யாரையும் நம்புறது கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது மந்தமாகத்தாங்க இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலும் வேலை வலுவையும் வந்து சந்திப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக சில விஷயங்களுக்கு நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்குங்க. அதே நேரம் குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலையுமே ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பண தேவை வந்து அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண் திருஷ்டியை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துதுங்க. இதன் விளைவாக படாத பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அடிக்கடி எதிர்கொள்வீங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சூழல் அப்படின்றது, பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும். பணியிட சூழல் அப்படிங்கிறதும் தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்க பெறும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க. குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பேச பாருங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். அதே நேரம் வந்து ஒரு சில நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்கவும் செய்யலாம். தேவையான நேரத்தில் பண உதவி கிடைக்க போவீங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் வந்து இந்த கால இறுதியில் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடைய பேச்சு இனிமையின் சாதுரியமாக எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்த காரியங்களில் கூட சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சில நேரங்களில் காரியங்களில் வந்து தாமதங்கள் உண்டாகவும் செய்யலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக
விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து சில நேரங்களில் தாமதப்படலாங்க. அதே நேரம் தங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை அதிகரிக்க செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது அவசியம். எந்த வேலையிலையுமே முழு கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் சிறப்பான பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து சில நெருக்கடிகளை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. எதுக்குமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது.